அன்னைக்கு உங்க கம்பெனிக்கு பொண்ணு பார்க்க வரனாங்களாமா, இங்க வந்து உட்காந்துட்டு இருக்கிற, என்னாச்சு? உங்க அம்மனிக்கு நீ கல்யாணம் தான் பண்ணணுமாக்கு. வர்ற மாப்பிள்ளை எல்லாமே நம்ம எதிர்பார்க்கிற வேலையிலயும் இல்ல. இன்னைக்கு வந்த மாப்பிள்ளை வந்து பாத்தீங்கன்னா டிரைவர் வேலையாமா. நான் எனக்கு போய் பொண்ணு கொடுக்கறது. ஏண்டா டிரைவருக்குன்றா குறைச்சல்? நீ என்ன குறைச்சல் வந்து கேக்குறியாக்கு? ஏன்டா அவன் ஊரை விட்டு போட்டு போனான்னா 4 நாள் வீட்டுக்கு வர மாட்டான், நல்லது கெட்டதுக்கு வந்துக்க மாட்டான். இன்னைக்கு எந்த டிரைவரா ஒழுக்கமா இருக்கிறான் சொல்லு பார்க்கலாம்? தண்ணி அடிக்காம இருக்கிறாங்களா? பத்தாவது ஊருக்கு போய் கஞ்சடிச்சு இருக்காங்க. இதெல்லாம் நம்பி நம்ம எனக்கு பொண்ணை கொடுக்கறது. நாளைக்கு ஒரு வீட்டுல விசேஷம் வச்சுட்டா நான் வந்து அங்க போயிட்டேன் இங்க போயிட்டேன்பா, ஆக்சிடென்ட், போலீஸ் கேஸ், ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குதா. இதையெல்லாம் நம்பி நான் பொண்ணை கொடுத்துட்டு நாளைக்கு பொண்ணுக்கு பின்னாடி செட் ஆகாது. சுந்தர், என்ன சுந்தர் பேசிட்டு இருக்கிற? அடே, யாரோ ஒரு சில பேர் பண்ற தவறு வச்சுக்கிட்டு நீ பொண்ணு கொடுக்க மாட்டாங்கிற டிரைவருக்கு, அப்படித்தானே? மச்சான், நீ வேலைக்கு போனதுக்கு அப்புறம் உன் புள்ள பள்ளிக்கூடம் போகுது இல்ல, அது எதிர்போகுது. ஆடாது நம்ம மணி என்ன வண்டிதா. ஆஹா, போன வாரம் சொந்தக்காரர் ஒரு ரோட்ல அடிபட்டு கிடந்தேன்னு சொல்லி 108 போன் பண்ணி இல்ல, அது யார கூட்டிட்டு போன வண்டி இல்ல? ஆடாது ஆம்புலன்ஸ் டிரைவர் ரமேசன் தான். ரமேசன் மச்சான், நீ டெய்லி வேலைக்கு எதில் போற? நம்ம கணேசன் தான். வேலைக்கு லேட் ஆச்சுன்னா வையே, நான் சொன்னா போதும் 5 நிமிஷம் முன்னாடி தேடி கொண்டு விட்டுருவாரு. கணேசன், ஏடா உன்னை சுத்தி எத்தனை டிரைவர் இருக்கிறாங்க, அதெல்லாம் உனக்கு கணக்கு தெரியல. பொண்ணு தங்கச்சிக்கு மாப்பிள்ளை பார்க்க போக மட்டும் தான் டிரைவர் தெரியுதா? நீ சொன்ன தப்பெல்லாம் ஏதோ ஒரு சில டிரைவர் செய்யற தப்ப வச்சு நீ ஒட்டுமொத்த டிரைவர் தப்பா நினைச்சிட்ட. இப்ப அதுல இருக்கிற நல்ல விஷயத்த சொல்ற கேளு. இந்த உலகத்துல வந்து தண்ணி இல்லைன்னா, காத்து இல்லைன்னா வாழ முடியாதுன்னு சொன்னவங்க டிரைவர் இல்லைனாலும் வாழ முடியலன்னு சொல்லக்க மறந்துட்டாங்க. இந்த உலகத்துல எல்லா விஷயங்களும் நம்மளுக்கு காலையில நம்ம வீட்டுக்கு வர காரணம் டிரைவர் தான். புரியுதா? டிரைவர்னு ஒண்ணு இல்லை அப்படின்னா அடுத்த நாள் உலகமே ஓடாதுடா. அது ஏன் மக்கள் புரிஞ்சுக்கிறது இல்லைன்னு நினைக்கிறது இல்லை. அது போக எல்லா டிரைவரும் தப்பா தான் சொல்றாங்களே தவிர, டிரைவரும் ஒண்ணு இல்லை அப்படின்னா நமக்கு வாழ்க்கையே இல்லை. நம்ம டிரைவர் பத்தி பேசிட்டு இருந்தா நம்ம டிரைவர் மணியனே வந்துட்டாரு. என்ன நல்லா இருக்கீங்களா? அதானே உங்களை பத்தி தானே பேசிட்டே இருக்கிறோம். பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்கண்ணா. அப்படிங்களா? ஆனா நான் எல்லாத்தையும் எல்லாம் குறை சொல்லிங்கன்னா, இன்னைக்கு இருக்கிற டிரைவருடைய சூழல்லாம் என்னன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். நம்ம அதை பத்தி புதுசா ஒன்னும் சொல்றதுக்கு இல்லைன்னா அதைத்தாங்கன்னா சும்மா சுந்தரட்ட பேசிட்டு வந்தேன். நான் 40 வருஷமா டிரைவர் தொழில் இருக்க தெரியுமா தம்பி? நான் ஓட்டாத வண்டியே இல்லை. நல்ல லட்சம் பேர் நல்லா இருக்கிற காரணம் இந்த டிரைவர் தொழில் தான். இதை விட நான் ஆம்புலன்ஸ் ஓட்டும் பொழுது அப்போ நான் ஃபீல் பண்ணது, உங்களுக்கு அப்புறம் இந்த உயிர்களை எல்லாம் காப்பாற்றுறதுக்கு எனக்கு கிடைத்த ஒரு வரம் இதுதாப்பா டிரைவர் தொழில். சுந்தர், எனக்கு இப்ப நல்லா புரியுது என்னன்னா இந்த டிரைவர் தொழில் அப்படிங்கிறது எவ்வளவு ஒரு உயர்ந்த தொழில் அப்படின்னு எனக்கு புரிஞ்சுட்டேன். ஸோ இதை எல்லாருமே வந்து தப்பா தான் பார்த்துட்டு இருக்கோம் போல. ஆனா அது அப்படி இல்லை போல. இதனால எவ்வளவு பேர் இந்த உலகமே இதனால பயனடிச்சிட்டு இருக்குது அப்படிங்கறதான் என்னால புரிஞ்சுக்க முடிய விஷயமா இருக்குது. இன்னைக்கு என் தங்கச்சி இந்த இடத்துல நான் கொடுக்கல அப்படின்னா எல்லாரும் செய்யற அதே தப்பை தான் நான் செய்வேன். கண்டிப்பா அதே மாப்பிள்ளைக்கு நான் என்னோட தங்கச்சியை நான் கொடுக்க போறேன்.